வைக்கம் முகமது பஷீர் எழுதி கொண்டிருக்கிறார். தான் எழுதி கொண்டிருப்பதை பதிவு செய்து எழுதுகிறார். நான் எழுதி கொண்டிருந்தேன். 2 நாட்களாக எழுதி கொண்டே இருந்தேன். என்ன சாப்பிட்டேன் என்று நினைவு இல்லை. பசி வயிற்றை கிள்ளியது. என்ன செய்வது என்று யோசித்து பார்த்தேன். வீட்டில் எதுவும் இல்லை. பேனாகி நான் எல்லாத்தையும் வச்சுட்டு மூடி வச்சுட்டு நேரா போய் வேஷ்டி கட்டிட்டு ஜிபா மாட்டிக்கிட்டு காசை தூக்கி ஜிபா பையில போட்டுக்கிட்டு நேரா ஹோட்டலுக்கு போனாராங்க. இந்த ஊர்ல மசாலா தோசை எவ்வளோன்னு எனக்கு தெரியாதுங்க. எங்க ஊர்ல 75 ரூபா. ஆனா வைக்கம் பஷீர் காலத்துல 2 ரூபா. சாப்பிட்டாருங்க. சாப்பிட்டு எழுந்திருச்சு வந்து கல்லா பெட்டியில நின்னு காசு எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லி ஜோபில கை போடுறாரு. உள்ள காசை காணோம். சிரிக்கிறாரு. எடுத்து வச்சனே காணுமே. மறுபடியும் தேடி தேடி பாக்குறாரு. காணோம். கல்லாப்பெட்டிக்காரன் சொன்னாரு, எப்ப மசால் தோசை சாப்பிட்ட, காசு கொண்டு வந்தேன், எங்க போச்சுன்னு தெரியல, கொஞ்சம் இரு வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறேன்னு. குழந்தை மாதிரி பேசிய வைக்கம் பஷீரை வில்லத்தனத்தோடு பார்த்து சிரித்தான் கல்லாப்பெட்டியில் உட்கார்ந்திருந்தவன். அவருக்கு மனசுல அந்த சிரிப்பின் பகை புரிந்து போனது. நாம பெருக்க போறோம், தொடைக்க போறோம், வேலை வாங்க போறான். என்ன அவன் நம்பல. தம்பி உண்மையா தான் சொல்ற, சாப்பிட்டேன், மசாலா தோசை சாப்பிட்டேன், கையில காசு வச்சிருந்தேன், காணம்பா, கொண்டு வந்துடுறேன். அவன் சிரித்து கொண்டே சொன்னான், இந்த கதையை வேற எங்கேயாவது போய் சொல்லு. என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர் முழித்தபடி நிற்கிறார். என்ன காசு எடு என்றான். அவனுடைய குரலிலே வன்மம் கூடிக்கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் அவன் சொன்னான், யாரும் எதிர்பார்க்காததை அவன் சொன்னான், நானும் எதிர்பார்க்காததை அவன் சொன்னான். ஜிப்பாவை கழட்டு என்றான். எனக்கு நான் ஒரு முறை ஆடி அதிர்ந்து போனேன். எனக்கு அது மிக புதிய அனுபவமாக இருந்தது. உள்ளம் நடுங்கிக் கொண்டிருந்தது. நான் திரும்பி பார்த்தேன். எல்லோரும் 70-80 பேர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவன் அடிப்பதற்காக நெருங்கினான். கழட்ட சொல்றேன்ல என்றான். நான் வேறு வழி இல்லாமல் என் ஜிப்பாவை கழற்றினேன். அவனுடைய மேடையிலே நான் அதை வைத்தேன். மீண்டும் திரும்பி பார்த்தேன். ஒரு 70 பேர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒருத்தனுக்கு கூட அந்த 2 ரூபாய் கொடுத்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று தோன்றவே இல்லை. அவர்களுக்காகத்தான் நான் எழுதி கொண்டிருக்கிறேன். சொல்லிவிட்டு சொன்னார். அவன் வன்மத்தின் உச்சத்திற்கு போனான். நான் கழற்றி வைத்தவுடன் என் கண்களை அவன் பார்த்தான். அதில் நான் கூச்சத்தோடு நான் நெளிவது தெரிந்திருக்க வேண்டும் அவனுக்கு. உடனடியாக அடுத்த வார்த்தையை சொன்னான், வேட்டியை கழற்று. என்னால் தாங்க முடியவில்லை. என் உடல் நடுங்க தொடங்கிவிட்டது. அவன் அடிப்பதற்காக முன்னேறுகிறான். என்னை விட்டால் அவனே வந்து கழற்றி விடுவான் போல் இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. வேஷ்டியை கழற்றுவதற்காக நான் வேஷ்டியில் கையை வைக்கிறேன். அங்கிருந்து எங்கிருந்தோ ஒரு குரல், வேட்டியெல்லாம் கழட்டாத சார். ஒருவன் பாய்ந்து முன்னால் வந்தான். 2 ரூபாய் எடுத்து வீசினான். அந்த கல்லா பெட்டியில் வீசி ஜிப்பாவை எடுத்து நான் அணிந்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்து என் கரங்களை பிடித்து வெளியில் தர என்று இழுத்து வந்தான். என் நடுக்கம் தீரவே இல்லை. விட்டுவிட்டு ஒரு ஓரத்தில் நின்றுவிட்டு தன் வேஷ்டியை பிரித்து காட்டினான். அதில் 20 பணப்பைகள் இருந்தன. இதுல எது சார் உந்து, எடுத்துக்க சார் என்று சொன்னான். அதில் என் பணப்பை இல்லை. நான் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். இல்லையா என்று வைத்துக் கொண்டு அவன் நடக்க தொடங்கினான். நான் அவனை அழைக்க வேண்டும் என்று நினைத்தேன். என் கண்கள் பணித்துக் கொண்டிருந்தன. என் காட்சியிலிருந்து அவன் மறைகிறான். அவன் பெயர் எனக்கு தெரிய வேண்டும். நான் எழுத்தாளன் இல்லையா, அவன் பெயர் எனக்கு தெரிய வேண்டும். நான் அவனை நிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறேன். என் குரல் கம்மி இருக்கிறது. எனக்கு குரல் வரவில்லை. அவன் போய்விட்டான். அவன் பெயர் எதுவாக இருந்தால் என்ன, என்னை பொறுத்தவரை அவனுக்கு 2 பெயர்கள் தான் இருந்திருக்க வேண்டும். ஒன்று, அவன் பெயர் கருணை என்று இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவன் பெயர் அறம் என்று இருந்திருக்க வேண்டும் என்று எழுதி முடிக்கிறார் வைக்கம் முகமது பஷீர்.